வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான கோரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது வருஷம் நடைபெறும். பழனியில் நடைபெறக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான விழாவிற்கு நிறைய பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்படும். எங்கேருந்து அறிவிக்கப்படும் அப்படின்னா, ஒன்று திண்டுக்கல்லில் இருந்து அறிவிக்கப்படும், அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூரில் இருந்து அறிவிக்கப்படும், அல்லது கோயம்புத்தூர் திண்டுக்கல் வரைக்கும் ஒரு மெமு ரயில் இயக்கப்படும். இதுதான் வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி நிறைய பக்தர்கள் பேருந்துகளில் வந்து செல்வதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக காரைக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அதிகப்படியான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்கிறார்கள். ஆனால் அவங்க ரயில்களை பயன்படுத்தி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இதுவரைக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்போது காரைக்குடியிலிருந்து பழனிக்கு வரணும்னா 2 வழிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று, காரைக்குடியில் இருந்து மானாமதுரை விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து திருச்செந்தூரிலிருந்து பாலக்காடு நோக்கி வரக்கூடிய ட்ரெயினை பிடிச்சி பழனிக்கு வரணும், ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனா மதுரைக்கு வந்து மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியை பிடிச்சி போகணும், இல்லைனா திண்டுக்கல் வந்து பழனிக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இது ஒரு வழி. இன்னொரு வழி எப்படின்னா, காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டை திருச்சி வந்து திருச்சியில் இருந்து திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லிருந்து பழனி போக வேண்டிய ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 அல்லது 3 ரயில்கள் மாறி செல்ல வேண்டிய ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுறதுனால ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்களுமே சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு வந்து செல்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலும் காரைக்குடியில் இருந்து அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட ரயிலில் போகிற மாதிரி ஒரு வசதி அப்படிங்கிறது கிடைக்காது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த ரயிலை இயக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அந்த பண்டிகையை பொறுத்து எங்கே இருந்து இயக்கப்படும் அப்படிங்கிறத ரயில்வே முடிவு செய்யும். இப்போ வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்குறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த கோவாவில் இருந்து ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும், எர்ணாகுளத்தில் இருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படும். இப்படி தொலைதூரத்தில் இருந்து ரயில்கள் இயக்கப்படுறதுனால பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சபரிமலை சிறப்பு ரயில்கள்னு எடுத்துக்கிட்டாலுமே ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொல்லம் வரைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய மக்களின் வசதிக்காக. ஆனால் பழனியை பொறுத்தளவு ஷார்ட் டூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸு திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து இயக்கப்படுறதுனால எல்லாருமே திண்டுக்கல் அல்லது கோயம்புத்தூருக்கு வந்து அந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. 2 அல்லது 3 ரயில்கள் மாற வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக நிச்சயமாக இந்த ஆண்டு ரயில்வே நிர்வாகம் 3 நாளைக்கு சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும். காரைக்குடியில் இருந்து புறப்பட்டு மானாமதுரை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி அந்த ரூட்டில் இயக்கினாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி வழியாக இயக்கினாலும் ஒன்று தான். காரணம் என்ன அப்படின்னா 2 பகுதிகள் வழியாகவும் இயக்கப்படும் போது அதிகப்படியான மக்கள் பயனடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. திருச்சி வழியாக இயங்குனா புதுக்கோட்டை, திருச்சி, காரைக்குடி மக்கள் பயனடைய போகிறாங்க. இதுவேவும் மானாமதுரை வழியாக இயக்குனாங்கன்னா மானாமதுரை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களும் நிச்சயமாக பயனடைய முடியும். ஏன்னா திருச்சியில் இருந்து டைரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை. அதனால் திருச்சி வழியாக இயக்கினாலும் ஓகே தான், இல்லது மானாமதுரை வழியாக இயக்கினாலும் ஓகே தான். ரயில்வே நிர்வாகம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.